ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் டூபர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஊட்டிக்கு போய் ஒரு போட்டிங்கை தான் என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெபிள்ஸ் தமிழ். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த ஊட்டி போட் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். இங்கே உங்களுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 20, காருக்கு 50, 70 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி ஒரு லீவ் நாள்ன்றதுனால கூட்டம் அதிகமாகவே இருக்குது. வாங்க டிக்கெட் ஃபேர் என்னன்றதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஊட்டி போட் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே டாய்லெட் வசதி அவைலபிளாக இருக்குது. கார் பார்க்கிங்லாம் சொல்லவே தேவையில்ல. கிட்டத்தட்ட ஒரு 200 கார்ஸ் விடுறதுக்கு இங்கே உங்களுக்கு பார்க்கிங் வசதி அவைலபிளாக இருக்குது. இப்போது வாங்க இந்த போட் ஹவுஸ்க்குள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஹே பேபி, ஹவ் இஸ் யுவர் போட் ஜெர்னி? ஏதாவது சொல்றீ? உள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் அடல்ட்டுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் 25 rupees. சில்ட்ரன்ஸ் அபோவ் 5 years வந்து உங்களுக்கு டிக்கெட் கம்பல்சரி எடுக்கணும். ஊட்டி போட் ஹவுஸில் கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தது. 25 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போட்டுக்கு உண்டான ஃபேர் டிக்கெட்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான இடங்க. இன்றைக்கி ஒரு சண்டேன்றதுனால கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஊட்டிக்கு வந்தீங்கன்னா அந்த மெமரிஸை ஞாபகப்படுத்துறதுக்கு இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். 300, 500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபோன்லேயே எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம மெமரிஸ்க்கு வீட்டில் மாட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பெடல் போட் புக்கிங் கவுண்டரும் இருக்குது. அதே நேரத்தில் மோட்டர் போட் புக்கிங் கவுண்டரும் இருக்குது. நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஊட்டி போட் ஹவுஸில் மிதிப்படகு, துடுப்பு படகு, இயந்திர படகு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இப்போது இந்த ஊட்டி போட் ஹவுஸில் டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே உங்களுக்கு மிதி படகும் இருக்குது, மோட்டர் போட்டும் இருக்குது. நான் எடுத்தது இந்த மிதி படகு தான். 6 to 10, 15 பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு. வாங்க நம்ம மிதி படகு. இங்கே ஊட்டி மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ஊட்டி லேக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஊட்டிலே பார்த்தீங்கன்னா பைக்காரா போட் ஹவுஸும் இருக்கும். அதுவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஊட்டி லேக் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. ஆக்சுவலி இங்கே 2 பேர் போகிற போட்டும் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் 4 பேர் போட்டும் அவைலபிளாக இருக்குது. சூப்பரான லேக்கு. நிறைய பேர் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். வெயிட் அண்ட் வாட்ச். இது 10 பேர் போகிறதுக்கு உண்டான போட். இங்கே ஊட்டி போட் ஹவுஸில் நிறைய போட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் டபுள் போட்டு 4 members போகிற போட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போட்டு தாங்க. ஊட்டியை சுற்றி பார்க்கணுன்னா குறைஞ்சது ஒரு 3 days ஆகுது இங்கே வந்து தங்கி சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. தொட்டபெட்டா பீக் 8000 அடி உயரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டன், டாய் ட்ரெயின், ஊட்டி லேக், பைன் ஃபாரஸ்ட், பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ், பைக்காரா போட் ஹவுஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு குன்னூர்லேயும் இருக்குது, கோத்தகிரிலையும் டூரிஸ்ட் பிளேஸ் நிறையவே இருக்குங்க. கோடநாடு ஹில் பாயிண்ட் ஆகட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம நீலகிரி இந்த ஊட்டிங்க. வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மெயினாக போட் ஹவுஸை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நிறைய பேர் போயிருப்பீங்க. போனவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம ஊட்டி போட் ஹவுஸில் போட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். துடுப்பு போட். இன்னைக்கு ஒரு சாட்டர்டே, அதுவும் பையன் பொண்ணு இல்லாம இன்னைக்கு ஒரு சாட்டர்டே. கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இருந்தாலும் நம்ம சூப்பரான அன்னத்துல பயணிக்கிறோம். இந்த கிண்ணமும் இருக்கு. ஹாய் சொல்லு. ஹாய் வியூவர்ஸ். என்னடா மூஞ்சில ஃபுல்லா மண்ணா இருக்கு. ஹாய் வியூவர்ஸ். ஊட்டி போட் ஹவுஸ்னா சும்மா இல்லை, நீங்கள் ஃபேமிலியாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். 1/2 hour உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. டிக்கெட் ஃபேர் 475. ஆன்சர் இல்லை. அதுவும் இந்த பெடல் பண்ணுறதுக்கும் இந்த மேகமூட்டத்துக்கும்
பாட்டு பாடுறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில நிறைய போட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் போட்டோஸு, ஊட்டி போட்டோஸு. பெடல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் கிளைமேட்டு குறுக்கான பேசாதீங்க. பெடல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிளைமேட்டு அதை விட சூப்பராக இருக்குது. ஊட்டிக்கு வரும்போது மஸ்ட்டு நிறைய பேர் வர்ற இடம் தான். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்தீங்கனாலே ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு 4 போட்ஸ் ஆகட்டும், 4 சீட்டர் போட் ஆகட்டும், 2 சீட்டர் போட்லாமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. இதை விட சீக்கிரமாக பார்க்கணுன்னா உங்களுக்கு மோட்டர் போட்டும் அவைலபிளாக இருக்குது. லேக்கில் நீங்கள் பெடல் பண்ணிக்கிட்டே அப்படியே இந்த லேக்கோட அந்த அலையை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கிளைமேட் வேறு சூப்பராகவே இருக்குது. 4 பேர் போட்டில் 8 பேர் ஒன்றா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க ஆக்சுவலி பிரியாமல் ஒரே மாதிரி போட்டிங்லேயே தான் போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் பேக்கில் பெடல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. சூப்பர். ஒரு ½ அன் ஹவர் சூப்பரான டிரைவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிளைமேட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த லேக்கில் நீங்கள் பெடல் பண்ணிகிட்டே போகும்போது லாங்கில் உங்களுக்கு ட்ரெயின் போகிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட் ஹவுஸ்குள்ளேயே ஒரு டாய் ட்ரெயினும் அவைலபிளாக இருக்குது. குழந்தைங்களோட வர்றவங்க என்ஜாய் பண்ணலாங்க. இப்போது நம்ம பேக் டு பெவிலியன் திரும்பிட்டோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், ஒரு 20-25 மினிட்ஸ் சூப்பராக ஒரு போட் ஹவுஸில் செம்மையான கிளைமேட்டில் ஒரு நல்ல ரைடு என்ஜாய் பண்ணோம். வெளியே வந்த உடனே உங்களுக்கு லேக் சைட் ஈட்ரி ஷாப்ஸ் வைஸ் உங்களுக்கு பெரிய பெரிய ஷாப்ஸும் அவைலபிளாக இருக்குது. சின்ன சின்ன ஷாப்ஸும் இங்கே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. இங்கே விஆர் ஜோன் கேம் இருக்குது, மினி ட்ரெயின் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். விஆர் ஜோன் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். மினி ட்ரெயினும் கிட்டத்தட்ட அந்த ரேட்டில் தான் வரும். ஒரு சின்ன ரவுண்ட் அடிக்குது, அதையும் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு குதிரை சவாரியும் இருக்குது. ½ ரவுண்டு 125, ஃபுல் ரவுண்டு 250ங்க. ஒவ்வொரு குதிரையும் மாவீரன் குதிரை மாதிரி சும்மா பல்லன்னு இருக்கும். ஹார்ஸ் ரைட் போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். ஒருவனிடம் புறஞ்சொல்லக்கூடிய குணம் காணப்பட்டால் அவன் மனத்தில் இரக்கமும் தர்ம சிந்தனையும் இல்லாமல் போகும். பெபிள்ஸ் தமிழ்.